உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் அழகா இருக்குதா? பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? இது ஆஸ்திரேலியா சிட்னி பட்டணத்தில் இருக்கிற அதனுடைய ஹார்பர் பகுதி. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கிறது. இங்கதான் ஓப்ரா ஹவுஸ் இருக்கிறது. நிறைய பேர், திரளான மக்கள் பல தேசத்திலிருந்து இங்க பார்க்க வருவாங்க. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, மீகா எழுதின புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 8வது வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க, திடீர்னு தவறி விழுந்துட்டீங்கன்னா உங்களை நேசிக்கிறவங்க ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கா பரிதாபப்படுவாங்க. நீங்க எழுப்பி ஓடன்னு விரும்புவாங்க. சத்துருவா இருக்கிறவங்க சந்தோஷப்படுவான், விழுந்துட்டா முடிந்ததா அவ்வளவுதான் சொல்லி. அதே மாதிரிதான் நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், அவன் பிசாசானவன். நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஆண்டு சொன்னபடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமா, திடீர்னு சில வீழ்ச்சி வரும், ஒரு சின்ன சோர்வு வரும், சின்ன ஒரு வருத்தம் வரும், அதனால ஜெபக்குறை வரும். சில சமயத்துல என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடி ஜெபம் என்னத்தை கண்டோன்னு மனசோர்வு வரும். சில சமயத்துல சில பாவத்துல இடறி விழுகிற சூழ்நிலை வந்துடும். இப்படி விழுந்துட்டோமேன்னு சோர்ந்துருவோம். அப்ப சாத்தான் சந்தோஷப்படுவான், கை தட்டி விழுந்துட்டியா முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், பெருசா ஏசு ஏசு என்ன ஓடுன பெரிய காரியெல்லாம் சொன்ன முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். ஆனா அவன் சந்தோஷப்படுவதை நிலைக்காது. நம்ம எழுந்து திரும்ப ஓட முடியும். விழுந்துட்டு அப்படியே படுத்து கிடக்காதங்க. அதான் சொல்லப்படுங்க, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எழுந்து ஓடலாம், திரும்ப எழுந்து ஓடலாம். போகிற வழியில ஓட்ட பந்தயத்துல சில சமயம் இடறி விழ நேரிடும், எழும்பிடலாம். ஓடி முடிக்கணும், அதான் முக்கியம். அதனால படுத்திருக்காருங்க. ஜெபத்தை விட்டுட்டீங்களா? ஆளு சர்ச்சுக்கு போறதை விட்டுட்டீங்களா? கர்த்தர் ஊழியம் செய்யறதை விட்டுட்டீங்களா? சொந்து பாருங்க, எழுமுங்க.